வணக்கம் உறவுகளை. இன்றைக்கு காணொலியில் நான் என்னத்தை சொல்ல போகிறேன்னு சொன்னால், பாருங்க, இவ்வளோ நாளும் நாங்கள் தோட்டம் செய்யக்குள்ளே தோட்டத்தை பற்றியும் தோட்டம் வளர்ந்த பிறகும் அதை பற்றியும் தான் காட்டினாங்க. இந்த தோட்டம் செய்கிறதுக்கு முதல்ல தோட்டத்துக்கு நாங்கள் அதாவது மண்ணை வலி சேர்க்கிற முகமாய், அதாவது என்னன்னு சொன்னால், இப்போ நாங்கள் பயிர்களுக்கு வளமூட்டுற வகையை முதலே மண்ணை வளப்படுத்தணும். மண்ணை வளப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், எங்கள்கிட்ட நாங்கள் சேர்கிற அந்த மரக்கறி கழிவுகள், சாப்பாடு, மீதியான சாப்பாடுகள், இது எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்யணும்னா சேர்த்து வச்சு இப்படி மண்ணுக்கு உள்ளே கொண்டு தாட்டு விடணும். இப்போ விண்டர் காலத்தில் நாங்கள் இப்படி தான் செய்கிறது. விண்டர் காலத்தில் இதெல்லாம் தாட்டு விட்டுட்டு அப்புறம் சம்மர் காலத்துக்கு சம்மர் தொடங்கிக்குள்ளே நட்டுவோம். இப்போ இதுக்கு எல்லாம் என்னென்னா உள்ளுக்கு இது இருக்குது, சாப்பாடுகள் எல்லாம் மற்ற மரக்கறி கழிவுகள் எல்லாம் தாட்டாச்சு. அப்போ இது ஒரு இயற்கை உரமாக அமையுது. அவை நான் இதிலேருந்து என்னத்தை சொல்ல வரேன்னு சொன்னால், நான் தோட்டம் செய்து முடிஞ்ச உடனே இந்த மண்ணை நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், கொஞ்சத்தை குறைச்சி, இப்போ நான் காட்டுறேன் என்னென்னு சொன்னால், கொஞ்சம் அரைவாசி அளவுக்கு இந்த சாடிக்குள்ளே இருக்கிற மண்ணை குறைச்சி இப்போ பாருங்கள் காட்டுறேன். இப்போ இதுக்குள்ளேயே முதல் போட்டேன் நான். இப்போ பாருங்கள் காட்டுறேன். இப்படி எடுக்கிற மண்ணை எடுக்க பாருங்க, பழைய முதல் தாட்டை முட்டை கோதுகள் மற்ற பாருங்க. இப்போ என்னென்னு சொன்னால், இந்த மண்ணை வளமாக்குறதுக்கு பாருங்கள், மண்புழு எல்லாம் என்ன செய்யுதுன்னு சொல்லி, நிலத்தை வளமாக்குற வகையில் மண்புழு இந்த மண்ணை சொப்டாக்கி கொடுக்குது. கொடையா தெரியுதானே? இப்போ எந்த எடுத்தது இப்போ நான் இதில் இருந்து இன்னும் கொஞ்சம் குறைவாக போட்டபடியே இதை எடுத்து போட்டு இந்த மண்ணை எடுத்துட்டு இதுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த கழிவுகள், மரக்கறி கழிவு அல்லது இந்த வாழைப்பழம் போன்றவற்றை இதுக்கு போட போகிறோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அந்த கழிவுகள். முழுசாக இதை போடுறேன்னா சேர்த்து வச்ச கழிவுகள்லாம் இது வெங்காயத்தோல்கள், தோடம்பழத்தோல்கள், இதெல்லாம் சேர்ந்து ஒரு இயற்கை உரமாக மாறப்போகுது. இயற்கை உரமாக மாற இருக்க அதை இன்னும் மண்ணை வலுவூட்டி தாவரங்களை வளர்த்து செழிப்பாக வளர்க்குறதுக்கு நாங்கள் எந்த விதமான உரங்கள், வேறு ரசாயன உரங்களை பாவிக்க வேண்டிய தேவையில்லை. இதுக்கு மேலே இது மண்ணை கொட்டி விட போகிறோம். இதுக்கு மண்ணை கொட்டி மூடியாச்சு. இவ்வளோதான் வேலை. இப்போ இவர் இதுக்குள்ளே இருந்து என்ன செய்வார்னு சொன்னால், இந்த மண் புழுக்கள் எல்லாம் இந்த சாப்பிட்டு இந்த மண்ணை சொப்டாக்கி மற்றது மண்ணை வலுவூட்டக்கூடிய மாதிரி இயற்கை உரம் தயாராகிடும். அப்போ லேசியாக நாங்கள் இதை எதுவும் இல்லை. இப்போ இதுக்குள்ளேயும் இப்படிதான். இதுக்கு மண்ணை நான் குறைக்க போகிறேன். மண்ணை எடுத்து குறைக்கிறேன். குறைச்சி போட்டு அப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னால், இதுக்குள்ளே சேர்க்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் இதுக்குண்டேக்குள்ளே இதுக்கெல்லாம் முதல் அப்புறம் போட்டேன் தான். வேறு இது இதுதான் விஷயம். இப்போ என்ன சொன்னால், இதுகள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து திரும்பி என்ன செய்யணும்னு சொன்னால், இதெல்லாம் விஷயம். இந்த சாப்பாடு, மீன் மூண்டு இதெல்லாம் வீட்டுலாம் போகும். வாழைப்பழத்தோல் சகலதும் மிக உரமாக சேருது. மண்ணோடு சேர்ந்து சேர போகுது. சேர்ந்தால் எங்களோட தாவரங்கள் சென்று நாங்கள் இதெல்லாம் போட்டு மண்ணால் மூடிடுவோம். இது முழுக்க உரமாக தான் சேர போகுது தான். இப்போ இவ்வளோ தான் வேலை.